எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்னைக்கு வந்து 79வது தசகம் நாராயணியத்தில் பார்க்கலாம். ருக்மிணி கல்யாணம், ஸ்ரீ ருக்மிணி கல்யாணம். கிருஷ்ணா, குருவாயூரப்பா, பலராமர் பெருத்த சேனையோடு தங்களை பின்தொடர்ந்து வந்தார். குண்டினபுரம் அடைந்த தங்களை பீஷ்ம மகாராஜா மிகவும் வரவேற்று உபசரித்தார். தங்களது வருகையை கூறி அவ்வந்தனரை பெருமகிழ்ச்சி எய்திய ருக்மிணி எழுந்து நின்று வணங்கினாள். உலகமனைத்தை மயங்கச் செய்யும் அழகு படைத்த தங்களது திருமேனியை கண்ட நகரத்து மக்கள் இளவரசனான ருக்மியின் செயலை கேட்டு மிகவும் துயரம் கொண்டு புலம்பியே அவ்விரவு கழிந்தது. பொழுது விடியவே தங்களிடம் தனது உயிரை வைத்துள்ள நிலவை போன்ற திருமுக மண்டலமுடைய ருக்மிணி நிறைந்த மங்கள அணிகலன்களை அணிந்து கொண்டு மங்களங்களை அளிக்கவல்ல ஸ்ரீ பார்வதி பிராட்டியை தரிசித்து வணங்க நாற்புறமும் காவற்காரர்கள் சூழ தனது அந்தப்புறத்திலிருந்து ஆலயத்திற்கு புறப்பட்டாள். அரசகுமாரி சுமங்கலிகளோடு ஸ்ரீ பார்வதி தேவியின் ஆலயம் சென்று மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோடு அம்பிகையை பூஜித்து அவளது திருமடி தாமரைகளில் விழுந்து தங்களையே மணவாளனாக அளிக்க வேண்டும் என்று வணங்கினாள். ஸ்ரீ ருக்மிணியை காணத் துடிக்கும் அரசர்களின் கூட்டம் ஆவலுடன் காத்து நிற்கையில் தாங்கள் மட்டும் காலம் பார்த்து தனியாக நின்று கொண்டிருந்தீர்கள். அவ்வரசகுமாரியோ தனது திருமேனியின் ஒளியால் நாற்புறமும் விளங்கச் செய்து கொண்டு பர்வத ராஜகுமாரியான பார்வதி தேவியின் கோயிலிருந்து வெளிவந்தாள். தேவதேவனே, குருவாயூரப்பா, அப்பொழுது மூவுலகங்களையும் தனது அழகால் மயங்கச் செய்யும் ருக்மிணியின் மேனி அழகை கண்டு தங்களுள்ள அரசகுமாரர்கள் அனைவரும் மயங்கி நின்றனர். அவளது கடைக்கண் பார்வையால் தங்களுமன்றோ சிறிது நேரம் மோகமடைந்தீர்கள். நிலவு போன்ற திருமுகமுடைய ருக்மிணி எங்கே போகிறாய் என்று இனிமையாக பேசிய வண்ணம் அவளருகில் மெதுவாக சென்று அவளது கையை பற்றி தூக்கி ஒரு நொடியில் தன் தேரில் ஏற்றிக்கொண்டு செல்லத் தொடங்கினீர்கள். அப்பொழுது பகை அரசர்களது கூக்குரல் பாரில் நாற்புறமும் பரவிற்று. அந்த இடையன் எங்கே போனான் என்று மிகுந்த கோபத்துடன் போர் புரிய முயன்ற அரசர்களை யாதவர்கள் வென்றார்கள். பல நாய்கள் ஒன்று சேர்ந்தும் ஒரு சிங்கத்தை அசைக்க முடியாது போன்று தீயவர்களான அவ்வரசர்களால் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதன்பின் எதிர்த்து வந்த ருக்மிணியை கொல்ல மனமின்றி அவளது தலைமுடியையும் மீசையும் மழித்து அதன்பின் எதிர்த்து வந்த ருக்மியை கொல்ல மனமின்றி அவனது தலைமுடியையும் மீசையும் மழித்து அவனை தேரிலே கட்டினீர்கள். அவனது செருக்கு அடக்கப்பட்டது கண்ட பலராமர் அவனை அவிழ்த்து விட சொல்ல தாங்களும் அவனை கட்டவிழ்த்து தனது காதலியான ருக்மிணியுடன் துவாரகைக்கு சென்றீர்கள். ஜெகநாதனை முதலாக ஏற்பட்ட புதிய சேர்க்கையால் வெட்கமடைந்த மனது ஒருபுறம் அன்பின் பூரிப்பால் வளர்ந்த காதல் புன்சிரிப்பினால் மேலும் அழகாக விளங்கும் திருமுக மண்டலம் என்று அழகாக திகழும் ருக்மிணியை தனிமையில் பலவாறாக இன்புறச் செய்தீர்கள். இவ்வாறு தாங்கள் இரவு பகலாக பலவிதமான கேலி பேச்சுக்கள் பேசி ருக்மிணியை மகிழ்ச்சி கொள்ள செய்தீர்கள். ஆனால் ஒரு நாள் சூதறியாத நல்மனம் படைத்த அந்த ருக்மிணியை கபடமான பேச்சுக்களால் கலங்கச் செய்தீர்கள். முகுந்தனே, அப்பொழுது அன்பு மொழிகளால் காதலியான அந்த ருக்மிணியை முன்னிலும் அதிகமாக இன்புறச் செய்தீர்கள். தங்களது திருவிளையாடல்களை பற்றியே பேசித் திரியும் தாங்கள் என்னுடைய நோய்களை போக்கி அருள வேண்டுகிறேன் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.